சொல்கின்றேன். இந்த அவதாரத்தினுடைய பெருமையையும் சீர்மையையும் இதனுடைய மேம்பாட்டையும் விளக்கும்படியான தர்மங்கள் முக்கியமாய் 3 அமைந்திருக்கின்றன. அதில் ஒன்று ஆஷாதாநாதோ மனசம் பிரஜாகும் சௌபாகியம் தனு அக்னேரமூரதா பூத்வா சன்னஹ்யே சுகிருதாயகம் சுப்ரஜஸ்த்வாவயகம் சுபத்ரீருபசேதி மகா அக்னே சபத்னதம்பரம் அதப்தாதோ அதாபியம் இமம் விஷ்யாமி வருணஸ்ய பாகம் யமபத்ரீதவிதா சுகேதः தாதுஷ்டயோனௌ சுகிருதஸ்ய லோகேஸ்யோனம் மே சகபத்யா கரோமி. இது கல்யாண காலத்துல சொல்லும்படியான மந்திரம். அந்த உயர்ந்ததான கோடி உடுத்தி அந்த வருண பாஷான் முன்சதி சமஸ்த பாஷங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று அங்கே தர்ப்பத்தினாலே இடையிலே சுத்துவார்கள் அந்த பெண்ணிற்கு. அப்ப கூடை உடுத்தப்படும். அப்ப சொல்லும்படியான மந்திரம் இது. இது என்ன சொல்றது இந்த மந்திரம்? இப்பொழுது இந்த வரனை கைபிடிக்கிறேன், இந்த வரனே பல ஜன்மாக்கள் தொடர்ந்து எனக்கு கணவனாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. சமாயுஷாசம் பிரஜயா, பூர்ணமான ஆயுசுடனும் நல்ல பிரஜைகளுடன் கூட இவனே எனக்கு கணவனாக வர வேண்டும். ஜன்மாந்தரத்திலேயும் இவன் கணவனாய் இருந்திருக்கலாம், மேல் வரும் ஜன்மாக்களிலேயும் கணவனாய் இருக்கணும் என்று அந்த பெண் பிரார்த்திக்கிறார். இதுல ஒரு பெரிய தர்ம சூக்ஷ்மம் அமைந்திருக்கிறது, அதை நாம கவனிக்கணும். பல ஜன்மாக்களிலே அந்யோன்ய தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மேலும் பல ஜன்மாக்கள்ல தம்பதிகளாக வழங்குவார்கள். அப்படி தொடர்ந்து தம்பதிகளாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்வது என்பது யாரோ ஒரு சிலருக்கு அமையக்கூடியதான ஒரு உயர்ந்த விஷயம். எல்லாருக்கும் அது அமையாது. அந்யோன்ய தாம்பத்தியம் அமையணும், கருத்தொருமித்த தாம்பத்தியம். அப்படி இருந்தால்தான் தொடர்ந்து பல ஜன்மாக்கள்ல அவர்களே தம்பதிகளாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் தன் பத்னியை ஒருவன் மிரட்டுகிறான், அடிக்கிறான், இப்ப கண்டவாறு ஏசுகிறான், சித்திரவதை பண்றான் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகும் என்றால் மனுஸ்மிருதியில சொல்றார், இப்ப என்னென்னலாம் நடக்கிறதோ இது மொத்தம் அடுத்த ஜன்மாவில மாறி நிற்கும். மாறி நிற்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பத்னியா இருக்கிறவள் பர்த்தாவாக மாறி அவன் பத்னியா மாறி இதுக்கு 10 மடங்கு நடக்கும். அதனால அதுக்கு தைரியம் இருந்தா இப்போ ஹிம்சை பண்ணு. அதனால அடுத்த ஜன்மாவிலே சித்திரவதை இவன் அனுபவிக்க வேண்டியதாக வரும். அதனால ஒரு பத்னிய சித்திரவதை பண்ணால் அதனால் ஏற்படக்கூடிய பயம், தொடர்ந்து தம்பதிகளா மாறி போயிடுவார்கள். அப்படி இல்லாமல் அந்யோன்ய தாம்பத்தியம் இருக்குன்னு பாருங்க, தொடர்ந்து அவர்கள் தம்பதிகளாகவே இருப்பார்கள். அப்படி இருந்து கடைசியில அந்த புருஷனாய் இருக்கக்கூடியவருக்கு இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் ஏற்பட்டு போச்சு. பத்னியா இருக்கிறவளுக்கு ஒரு கர்மசேஷம் ஏதோ இருந்தது, அதனால மற்றொரு ஜென்மா எடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப ஜென்மா எடுக்க வேண்டியதா போனால் என்ன ஜென்மா அவளுக்கு வரும் அப்படின்னா புருஷ ஜென்மா வரும். ஏனென்றால் பெண்ணாய் பிறந்தால் மற்றொருவனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்படி இல்லாமல் புருஷ ஜென்மா ஏற்பட்டுவிடும். அப்ப புருஷ ஜென்மா ஏற்பட்டா ஒரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டியதா வருமே, அப்பவும் இன்னொரு பெண்ணை கைப்பிடித்ததாக ஆகுமே என்றால் அந்த புருஷ ஜென்மாவிலே பிரம்மச்சாரியாகவே இருந்து மோட்சத்தை அடைஞ்சிருவேன். இல்ல பிரம்மச்சாரியா இருந்து பிரம்மச்சரியத்திலிருந்து சந்நியாசாசிரமத்தை சீகரித்து அதனால் மோட்சத்தை அடைந்துவிடக்கூடிய உயர்ந்த நிலையே ஏற்படும். மற்றொரு புருஷனுக்கு தலை வணங்கி மாங்கல்ய தாரணம் பண்ணிக் கொள்வதோ, இல்லை இன்னொரு புருஷனுடைய கையை பிடிப்பதோ, இன்னொரு பெண்ணை சீகரிப்பதோ இல்லாமல் அந்த தாம்பத்தியமானது அவிச்சின்னமாய் பல ஜென்மாக்களிலே தொடர்ந்து அது நிலைத்து நிற்கும். அந்த மாதிரி அமைவது ரொம்பவும் துர்லபம். இங்க பாருங்க, இன்றைய தினம் சரித்திரத்துல